குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இந்த இன்செக்ஷன் சார்ட்னுடைய ஒரு ஒர்க்கிங் வீடியோ ஒன்று இப்போ பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோக்ராம் மூலமாக எப்படி இந்த இன்செக்ஷன் சார்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி ப்ரோக்ராமில் அந்த ஃபார் ஒயில் லூப் இதெல்லாம் எப்படி வந்து இட்ரேஷன் நடக்குது, எப்படி இது கண்டினியூஸாக நடக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்சர்ஷன் சார்ட் இந்த சி ப்ரோக்ராம் மூலமாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதனுடைய லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் இட்ரேஷன்ஸில் எப்படி வந்து ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் எப்படி இந்த இன்சர்ஷன் சார்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு அரேல டோட்டலாக வந்து ஒரு 5 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 5 வேல்யூஸும் எப்படி வந்து ஆர்டராக, அதாவது இப்போ 5 3 4 1 2 அப்படின்னு இருக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்சர்ஷன் சார்ட் யூஸ் பண்ணி 1 2 3 4 5 அப்படின்ற அசனிங் ஆர்டரில் கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிளேயிங் கார்ட்ஸில் நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா, வேற ஏதோ ஒரு ஆர்டரில் இருக்குது, கரெக்டான ஆர்டரில் இல்லை அப்படின்னா, ஒரு 3 கார்ட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா, ஸோ அந்த பிளேயிங் கார்ட்ஸில் கரெக்டான பொசிஷனில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதனுடைய அல்காரிதம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஏஆர்ஆர் அப்படின்ற அறையில் இந்த எலிமெண்ட்ஸ் 5 3 4 1 2 எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் த அரே, ஸோ சைஸ் ஆஃப் த அரே n எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து இன்ட் ஐ ஜே கீ அப்படின்ற வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதில் வந்து முதல்ல அரேல என்ன இருக்கு அப்படின்றத என்ன பண்ணுறோம், ஒரு லூப்பிங் மூலமாக டிஸ்பிளே பண்ணுறோம். அப்புறம் இப்போ இந்த இன்சர்ஷன் சார்ட் ப்ராசஸை பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்ல லூப்பில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, i = 1, i is less than n, i plus plus. ஸோ இதில் key = array of i, j = i minus 1. அதுக்கப்புறம் வந்து printf iteration key அப்படின்னு கொடுக்குறோம். அப்புறம் வந்து இந்த while ஸ்டேட்மெண்ட், இது அப்படியே வந்து இப்போ நம்ம வந்து தனியாக வந்து எக்ஸ்பிளனேஷன்லையும் கொடுத்துருக்கோம், அதில் போயிட்டு அப்படியே பார்ப்போம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதான் வந்து இனிஷியல் அரே, உங்களுக்கு தெரியும், இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல ஐ வந்து 1, அப்புறம் ஏஆர்ஆர் ஆஃப் ஐ கீ வந்து 3, ஜே வந்து 0. இதான் வந்து ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல நடக்குது. அப்போ வந்து இந்த ஒயில் கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, ஜே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, அதே சமயம் ஏஆர்ஆர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 5 greater than 3, அதுவும் ட்ரூ ஆகுது. அப்படி ட்ரூ ஆச்சுன்னா ஏஆர்ஆர் ஜே பிளஸ் 1, அதாவது பொசிஷனை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்னுடைய பொசிஷனை மாற்றுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படியே பார்க்கலாம். அதாவது என்ன இருக்கு, 5 3 4 1 2 இருக்கு. இப்போ கம்பேர் 3 with 5, அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3 with 5. அப்போ 3 is less than 5. ஸோ ஷிஃப்ட் டு தி ரைட் பொசிஷன். ஸோ இந்த 5 வந்து என்ன பண்ணுறோம், இங்க இருந்த 5 நெக்ஸ்ட் இந்த பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்சர்ட் 3 டு தி கரெக்ட் பொசிஷன்.
ஸோ அதில் பண்ணிடுறோம். ஸோ அதாவது இங்கே போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது, 5 3 அப்படி இருந்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், 3 5க்கு மாற்றிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் இட்ரேஷனுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா 3 5 4 1 2 அப்படின்ட்டு அரே வந்து மாறி இருக்கும். அடுத்தது வந்து செகண்ட் இட்ரேஷன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே எல்லா கண்டிஷன்ஸும் ஒர்க் ஆகும். செகண்ட் இட்ரேஷனில் இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 யூஸ் பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். 4 3 4 பார்த்தோன்னா 3 கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே என்ன இருந்திருக்கு, 5 பக்கத்தில் இங்கே 4 இருந்தது. இப்போ கம்பேர் பண்ணதுனால 4 முன்னாடி வந்துருச்சு, 5 வந்து பக்கத்தில் வந்துருச்சு. மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் அப்படியே இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1. ஸோ 1 என்ன பண்ணுது அப்படின்னா 1 எடுத்துட்டு 3 கூட கம்பேர் பண்ணுறோம், 4 கூட கம்பேர் பண்ணுறோம், 5 கூட கம்பேர் பண்ணுறோம். எல்லாத்தையும் விட சின்னதாக இருக்கு. அப்போ 1 எடுத்துட்டு போய் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போட்டுறோம். அடுத்தது வந்து 2. ஸோ அதே மாதிரி 2 கம்பேர் பண்ணும்போது 2 வந்து என்ன பண்ணுறோம், 3 4 5 கூட கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி 1 கூட கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருக்கு. ஸோ 1க்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து சார்ட்டட் அரே, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் 1 2 3 4 5. ஸோ இந்த டேபிள்லையும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு இட்ரேஷன், அப்போ என்ன கீ வேல்யூ, என்ன கம்பேர்ட் எலிமெண்ட்ஸு, என்ன ஷிஃப்ட் நடந்திருக்கு, அப்புறம் வந்து ரிசல்டிங் அரே என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் அனிமேட்டட் வீடியோ எப்படி ஷிஃப்ட் ஆகுது, கம்பேர் ஆகுதுன்றதையும் பார்த்தோம். இப்போ எக்ஸ்பிளனேஷனையும் பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, அடுத்தது உங்களுக்கு படிக்கிறதுக்காக தனியாக நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பேன். தேங்க்யூ.